டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 5 ஹிந்தியுடைய ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3. ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை இது பண்ணி போய் பார்த்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விலோம் ஷப்த கேட்டிருக்காங்க. விலோம் ஷப்த அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட். இங்க வந்து 12 விலோம் ஷப்த இருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் ஆன்சரும் கொடுக்குறேன், மீனிங்கும் கொடுக்குறேன். நீங்க லேர்ன் பண்ணுங்க. இந்த ஆப்போசிட் வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஜென்ரல் ஆப்போசிட். அதனால இது வந்து எல்லா கிளாஸுக்குமே, அதை நீங்க வந்து 10th போனாலும் 12th போனாலும் ஹிந்தியில கேட்கக்கூடிய ஆப்போசிட்டா தான் இது இருக்கும். அதனால நீங்க இப்பவே வந்து இதை தரோவா படிச்சிருங்க. சாலாக், சாலாக்குக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சாலாக்கு ஆப்போசிட் வந்து மூர்க்க. மூர்க். இன்டெலிஜென்ட், அதோடைய ஆப்போசிட் வந்து ஃபூலிஷ். மூர்க், சாலாக், மூர்க்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், துக்கி. துக்கிக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. துக்கினா சேட். சேடுக்கு ஆப்போசிட் வந்து சுகி, ஹாப்பினஸ். சேட்னஸ், ஹாப்பினஸ். அதே மாதிரி சாலாக்கு ஆப்போசிட் என்ன சொன்னேன்? மூர்க். சாலாக், மூர்க். துக்கி, சுகி. துக்கி, சுகி. முஷ்கில். முஷ்கில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது. இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. முஷ்கில்க்கு ஆப்போசிட் வந்து ஆசான். அதாவது ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். ஆசான்னா என்னது? ஈஸி. இந்த டாட் நான் ஏன் வச்சிருக்கேன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. அதாவது இதுல வந்து ஹைட் ஆயிரும். ஸோ அது தெரியறதுக்காக தான் நான் டாட் வச்சிருக்கேன். நீங்க அதை வைக்க வேண்டாம். ஓகேவா? முஷ்கில், ஆசான். முஷ்கில், ஆசான். டிஃபிகல்ட், ஈஸி. சாலாக்கு ஆப்போசிட் என்ன பார்த்தோம்? சாலாக்கு ஆப்போசிட் மூர்க்க. மூர்க். துக்கி, சுகி. துக்கி, சுகி. முஷ்கில், ஆசான். முஷ்கில், ஆசான். ஓகே, 4th கொஸ்டின். ஜீத். ஜீத்துக்கு ஆப்போசிட் என்ன? சக்சஸ்க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாருங்க. டிஃபீட், அதாவது ஹார். ஜீத், ஹார். ஜீத், ஹார். ஆஷா. ஆஷானா விஷ். அதுக்கு ஆப்போசிட் வந்து நிராஷா. நிராஷ் சொல்லலாம், நிராஷா சொல்லலாம். ஓகேவா? ஆஷா, நிராஷா. உதாஸ். உதாஸ் அப்படின்னா சேட்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹுஷ், ஹாப்பி. உதாஸ், ஹுஷ். ஆஷா, நிராஷா. ஆஷா, நிராஷா. உதாஸ்க்கு ஹுஷ். உதாஸ்க்கு ஹுஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஷெஹர். ஷெஹர்னா சிட்டி. சிட்டிக்கு ஆப்போசிட் வந்து வில்லேஜ். ஸோ ஹிந்தியில வந்து காவ். ஷெஹர், காவ். ஷெஹர், காவ். ஹரீத்னா. ஹரீத்னானா வாங்குறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது? விற்கிறது, பேச்னா. பர்ச்சேஸ், சேல்ஸ். ஸோ ஹரீத்னா, பேச்னா. ஹரீத்னா, பேச்னா. சீதா. சீதாவுக்கு ஆப்போசிட் வந்து ஹானஸ்டா இருக்கிறது. சீதா, உல்டா. இதுல இந்த சீதாங்கிறத வந்து நம்ம நேரான்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா இதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து உல்டா. சீதா, உல்டா. சீதா, உல்டா. தின்க்கு ஆப்போசிட் வந்து ராத். தின், ராத். தின், ராத். டே, நைட். ஸ்வீகார். இந்த ஸ்வீகார், சம்பவ் ரெண்டுமே ஈஸி தான். ஒரு ஆங்கிற லெட்டரை சேர்த்தா போதும். ஸ்வீகார், ஸ்வீகார். ஸ்வீகார், ஸ்வீகார். சம்பவ், சம்பவ். சம்பவ்,
as சம்பவ். ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்றது, as ஸ்வீகார்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறது. சம்பவ் அப்படிங்கிறது பாசிபிள், அதுக்கு ஆப்போசிட் வந்து இம்பாசிபிள், as சம்பவ். ஓகே, இந்த விலோம் சப்த அதாவது ஆப்போசிட்டை வந்து லேர்ன் பண்ணுங்க, எழுதி படிங்க. இது நீங்க 5th ஸ்டாண்டர்டுக்குன்னு நினைச்சு படிக்க வேணாம், இது வந்து 12th வரைக்குமே ஹிந்தி லாங்குவேஜஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது, காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இது, அதை மனசுல வச்சு படிங்க. இது இன்னைக்கு இன்னைக்கு எக்ஸாமுக்கு, இன்னைக்கு ஹோம்ஒர்க்குக்கு, இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டை எடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.